இறை இயேசுவில் அன்பார்ந்து சகோதர சகோதரிகளே, இந்நன்னாளிலே நமது பங்கினுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் பங்கு தந்தை உட்பட்ட அனைத்து அருள் தந்தையர்களும் சார்பாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகிறேன். நமது பங்கு சிறப்பான ஒரு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 9 நாட்களாக இந்த பெருவிழாவினுடைய கருத்துக்களை நாம் பல்வேறு விதமாக இந்த நாட்களில் இந்த மறையுறையின் வழியாக நாம் சிந்தித்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு கோணங்களில் இந்த விழாவை நாம் எண்ணி பார்க்கலாம். இந்த விழாவினுடைய முக்கியமான 5 நபர்கள், அவர்களின் ஒவ்வொரு கீற்றையும் நாம் எண்ணி பார்க்கலாம். இன்றைய வாசகத்திலே வந்திருக்கின்ற சிமியோனை பற்றி வருகின்ற 4 அடைமொழிகளை நாம் சிறப்பாக தனித்தனியாக நாம் தியானித்து பார்த்து நாம் அதில் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அல்லது அங்கு ஒரு முதிர்ந்த பெண், விதவை பெண் இருக்கின்ற அந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்பு, கிறிஸ்துவை பார்த்து கண்டவுடனே அதை பற்றி மற்றவர்களுக்கு புகழ்ந்துரைத்தல், இவைகளையும் எண்ணி பார்த்து நமது வாழ்வையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். கான்ஸ்டன்டைன் குளோரஸ் என்ற ஒரு அரசன் ரோமையில் 295ஆம் ஆண்டு அவன் பதவியேற்றான். அந்த பதவியேற்ற பொழுது அங்கு பார்க்கின்ற இந்த ரோமை பேரரசில் பல அரசு அலுவலர்கள் கிறிஸ்துவர்களாக மாறி போயிருப்பதை பார்க்கிறான். இந்த அலுவலர்களை நாம் பகைத்து கொண்டும் அவரிடத்தில் நம்ம ஆட்சி செலுத்த முடியாது என்று கருதி அவரிடத்திலே ஒரு கட்டளை இடுகிறான். நீங்கள் அரச பதவியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும். கிறிஸ்துவை மறுதலித்தால் தான் நீங்கள் அரச பதவியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். பலர் இந்த அரச பதவி எங்களுக்கு வேண்டாம் என்று துச்சம் என கருதி தூக்கி எறிந்துவிட்டு கிறிஸ்துவை தான் பற்றி கொள்வோம் என்று வாழ ஆரம்பிக்கிறார்கள். வெறு சிலரோ அது கிறிஸ்து தேவையில்லை, எங்களுக்கு அரச பதவி வேண்டும் என்று பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசன் பார்க்கிறான், யார் கிறிஸ்துவை பிடித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் உண்மையாக இருப்பார்கள் என்று சொல்லி யார் பதவியை விலக வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு பதவி கொடுக்கிறான், மற்றவர்களை வெளியே அனுப்பிவிடுகிறான். ஏனால் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருப்பவர்கள் அரச பதவியில் இருக்கின்ற பொழுது பிரமாணிக்கமாக இருப்பார்கள். ஏனால் கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். எனவே அவர்கள் எந்த ஒரு வேளையிலும் அர்ப்பணிப்போடு செயல்படுவார்கள் என்று அவன் நம்பினான். அத்தகைய விதத்திலே அவர்களும் இருந்தார்கள். எனவே நம்முடைய வாழ்விலே இன்று நாம் சீர்தூக்கி பார்க்குவது, நாம் அர்ப்பணிக்கப்பட்டோம். ஆலயத்திற்கு நம்மையும் குழந்தையாக எடுத்து வந்தார்கள். நமக்கு திருநீராட்டு கொடுக்கப்பட்ட பொழுது நம்மை இறைவனிடத்திலே அர்ப்பணித்தார்கள். நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாறினோம், கிறிஸ்துவின் சகோதரராக மாறினோம். நமக்கு ஒளி கொடுக்கப்பட்டது. இதோ கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நமது பெற்றோருக்கு, ஞான பெற்றோருக்கு ஒளி கொடுக்கப்பட்டு இந்த ஒளியை அணையாமல் காக்கும் பொருட்டு உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்று நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் இன்று ஆலயத்திற்கு மெழுகுவர்த்திகளை எரிய மெழுகுவர்த்திகளை ஏற்றி வருகின்ற பொழுது அந்த எரிய மெழுகுவர்த்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஒளிரும் கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. அந்த ஒளிரும் கிறிஸ்துவை நாம் ஏந்தி செல்பவராக, மற்றவர்களுக்கு அந்த ஒளியை தருபவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த அர்ப்பணிப்பு நமது வாழ்வுடைய அர்ப்பணிப்பு. இங்கு அரச பதவிக்காக கிறிஸ்துவை தூக்கி எறிந்தவர்களைப் போல நம்முடைய வாழ்விலும் பலர் கிறிஸ்துவை தூக்கி எறிபவர்கள் இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கின்ற நாம் முழுமையாக பற்றி கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி இந்த நாளில் நமக்கு கண் விழுகிறது. முழுமையாக பற்றி கொண்டிருப்பவர்கள் அந்த 2 பேர்களை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக 3 பேர், கிறிஸ்து, மரியாள், சூசியப்பர். இவர்கள் 3 பேரை பார்க்கின்ற பொழுது 3 பேரும் இறை வார்த்தையை நம்பினார்கள்,
அதற்கு செவிமடுத்தார்கள். எபிரேயர்களின் திருமுகத்திலே சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு உடலை படைத்து கொடும், உமது திருவுளத்தை நிறைவேற்றி இதோ வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த குழந்தை இயேசு இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகிற்கு வந்தவர். மரியாள் கபிரியலின் வார்த்தையை கேட்டவுடனேயே இதோ ஆண்டவருடைய அடிமை என்று இந்த வார்த்தைக்கு அடிபணிந்தவர். அந்த வார்த்தையை மட்டுமல்ல, நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளையும் உள்ளத்திலே நிறுத்தி சிந்தித்து வருபவர். எனவே அந்த மரியாள் சூசியப்பரோ இறை வார்த்தையை, இறைவனுடைய வழிகாட்டுதலை தனது கனவிலே உணர்கின்ற பொழுது அந்த வார்த்தையை முழுவதுமாக நம்பி அது செயல் வடிவத்திலே கொடுத்தவர் சூசியப்பர். இங்கு மற்ற இருவர் இருக்கிறார்கள். மற்ற இருவர்களை பார்க்கின்ற பொழுது ஒருவரை பற்றி சொல்லுகின்ற சிமியோனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவர் இறை வார்த்தைக்காக, இறைவனுடைய வெளிப்பாட்டுக்காக காத்திருந்தவர், தூய ஆவியால் தூண்டப்பட்டவர், தூய ஆவியை அவர் நிரம்ப பெற்றிருந்தார், தூய ஆவியினால் அவர் வழிகாட்டப்பட்டார். எனவே இத்தகைய விதத்தில் அவர் தூய ஆவியால் முழுவதும் நிரம்பியவராக, அங்கு இறைவனுடைய ஒளிக்காக காத்திருப்பவராக, ஒளியை கண்டவுடனே ஒளியை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பவராக, இதோ மீட்பளிக்கும் ஒளியை கண்டுகொண்டேன், புறவினத்தாருக்கு இருகட்டும் ஒளியை கண்டுகொண்டேன் என்பதற்காக தன்னை வாழ்நாளை அர்ப்பணிப்பவராக பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவின் ஒளியை உள்ளத்தால் தூய ஆவியால் உணர்த்தப்பட்டவர், அவர் கிறிஸ்துவின் ஒளியை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். அந்த பணியை அவர் முழுவதுமாக செய்வதை நாம் இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம். எனவே இத்தகைய விதத்தில் இந்த இருவரும், சிமியோனும் அண்ணாவும் அங்கிருந்த முதியோரும் இறைவனுடைய ஒளியை கண்டார்கள், ஒளியை பற்றிய செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். எனவே இந்த விதத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட தங்கள் வாழ்வை முழுவதுமாக ஆலயத்திலிருந்து வாழ்கின்ற வாழ்வை அவர் திறம்பட செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே சிறப்பாக நமது துறவரத்தில் இருப்பவர்கள், தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், நாமும் பொது குருத்துவத்தில் இருக்கிறவர்கள், ஞானஸ்தானத்தினால் பொது குருத்தை பெற்ற அனைவருமே இந்த நாளில் நாம் அர்ப்பணிக்கப்பட அழைக்கப்படுகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் அனைத்து கன்னியர்கள் இருக்கிறார்கள், துறவரத்தார் இருக்கிறார்கள், சகோதரர்கள், துறவர சகோதரர்கள் இருக்கிறார்கள், துறவர குருக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கின்ற அவர் கேட்கின்றார், நம்முடைய துறவரத்திற்கு, நமது அர்ப்பணிப்பு வாழ்விற்கு என்ன ஒரு உதாரணம் தரலாம் என்று கேட்கப்படுகிறது. அப்பொழுது வயது முதிர்ந்த ஒரு துறவி, கன்னியர் துறவி, அவர் பல நாடுகளிலே மறைபரப்பு பணி ஆற்றியவர். தெரியாத மொழி, புரியாத இனம், ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு தட்பவெப்ப நிலை, அந்த சூழ்நிலையிலே வாழ்ந்த ஒருவர், வயது முதிர்ந்தவர் எழுந்து நிற்கிறார். தன்னுடைய அர்ப்பண வாழ்வை பற்றி செய்தியை அறிவிக்க. என்ன என்று கேட்கின்ற பொழுது ஒரு வெற்றுத்தாளை எடுத்து காட்டுகிறார். என்னுடைய அர்ப்பண வாழ்வு வெற்றுத்தாள், இந்த வெற்றுத்தாளிலே கையொப்பமிட்ட வெற்றுத்தாள், இதுதான் என்னுடைய அர்ப்பண வாழ்வு. இறைவனுக்கு என்னை முழுவதுமே ஒரு நிபந்தனையற்ற முறையில் என்னை அர்ப்பணிப்பது தான் என்னுடைய அர்ப்பண வாழ்வு. என்னுடைய அர்ப்பண வாழ்விலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நிபந்தனையற்ற முறையில் இதோ வருகிறேன், எனக்கு ஒரு உடலை படைத்து கொடும் என்று அர்ப்பண வாழ்விலே ஏற்றுக்கொள்கின்றது. அதே கட்டத்தில் மரியாளை பார்க்கும்போது இதோ ஆண்டோடைய அடிமை, ஏதோ கொஞ்சம் புரிகிறது, கபிரியேல் விளக்கம் கொடுக்கிறார், இருந்தாலும் இதோ அடிமை என்று ஏற்றுக்கொள்கிறார். அந்த அடிமை என்று சொன்ன வார்த்தைக்கு இங்கே சிமியோன் குழந்தையை கையில் வாங்கி கொண்டு அந்த தாயை பார்த்து சொல்லுகிறார், இதோ உமது உள்ளத்தையும் வாள் ஊடுருவோம். எனவே அந்த நேரத்தில் மரியாளுடைய அந்த அர்ப்பணம் முதல் முறையாக கொடுக்கப்படுகிறது. கல்வாரி மலையில் தனது மகனை அர்ப்பணிக்கின்ற பொழுது, தனது மகனை அந்த இறப்பிலே, அந்த துன்பத்திலே காண்கின்ற மரியாள், அந்த சிமியோன் சொல்கின்ற வார்த்தை அதை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறது. எனவே உள்ளத்திலே அதுதான் கலக்கம் ஏற்படுகிறது. மரியாளுக்கு கபிரியேல் தூதரின் வார்த்தையை கேட்கும் பொழுது உள்ளம் கலங்கியவரார். அதே போல இங்கும் இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது அங்கு கல்வாரி மலையில் தனது மகனை அர்ப்பணிக்கின்ற அந்த அர்ப்பணத்தாய் இங்கு அதை உணர்கிறார். முதல் முறையாக உணர்ந்து அதை தன் மகனை அர்ப்பணிக்கிறார். ஆலயத்தில் அந்த பலியிடுகிறார்கள், இங்கே மாடப்புறா குஞ்சுகளை பலியிடுகிறார்கள்.
அந்த பலியிடுகின்ற பொழுது அர்ப்பணிக்க படிக்கும் பொழுது அந்த பழிப்பொருள் தன்னையே திருப்பி கொணர்வதில்லை, முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. நாம் ஏந்தி வந்த மெழுகுவர்த்தி அது தன்னையே உருக்கி ஒளி கொடுக்கிறது. அதுபோல அந்த அர்ப்பணத்தில் ஈடுபடுகிறவர்கள் தன்னையே பழிப்பொருளாக்கி இறைவனுக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து தனது வாழ்க்கையை பழிப்பொருளாக மாட்டுகிறார்கள். இங்கு மரியாளிடத்திலும் பார்க்கிறோம், இயேசுவிடத்திலும் பார்க்கிறோம். அதை உணர்த்துவதாக அந்த வார்த்தைகள், சிமியோனின் வார்த்தைகள் அமைகின்றன. எனவே இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய துறவியர்கள் இந்த அர்ப்பணத்தை தங்கள் புதுப்பித்துக் கொள்கின்ற அந்த வேளையில் இறைவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது நாமும் இந்த கோவிலில் நம்முடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோரால் நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். புது குருத்துவத்திலே, திருநாட்டால் பெற்ற புது குருத்துவத்தில் நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இறை வார்த்தையை நாமும் அறிவிக்க கடமை உள்ளவர்கள். நமக்கும் அந்த புதியது ஒரு ஒளி, கிறிஸ்துவின் ஒளி நமது கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒளியை தாங்கியவராக, அர்ப்பணிக்கப்பட்டவராக, இறைவனுக்கு நம்மை முழுவதுமாக கையளித்தவர்களாக நாம் மீண்டும் இந்த நாளில் நாம் உறுதிமொழி கொள்வோம். இறைவனுக்கு அந்த மரியாள் தன்னுடைய அந்த குழந்தையை சிமியோன் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அந்த உள்ளத்திலே அந்த முதல் வாழ் ஊடுருவது என்ற நிலைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு எந்நேரத்திலும் துயரமும் துன்பமும் வரும். ஆனால் அவைகளெல்லாம் இறைவனுடைய பாதுகாப்பிலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இறைமையாசிற்கு, இறைவாக்கினருக்கு இறைவன் சொன்னது போல எந்த துன்பங்களிலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார். இறைவனுடைய ஆவி நம்மை வழி நடத்துகிறது. இறைவனுடைய ஆவியிலே நாம் நம்பிக்கை கொள்ளுவராக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ இந்த நாளிலே, இந்த திருப்பலியில் நாம் கொண்டாடுவோம். சிறப்பாக இந்த நாளிலே துறவரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, குருத்துவத்திலே துறவரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அவர்கள் தங்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்விலே முழுவதுமாக இறைவனுக்கு தங்களை வாழ்ந்து தங்களுடைய வாழ்வை ஒரு பழிப்பொருளாக, குருக்கள் இந்த பீடத்தில் பழி விடுகின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையை ஒரு பழியாக ஒப்பு கொடுக்கின்றவர்களை நாமும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து இவர்களுக்காக ஜெபிக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளில் நாம் பங்கு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நமது பங்கு தந்தைக்காகவும், பங்கில் இருக்கின்ற அனைத்து அருட்சகோதரிகளுக்காகவும், பங்கில் இருக்கிற அனைத்து நிறுவனங்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடவும். அனைத்து குடும்பங்களுக்கும் நாம் இன்று நினைவு கூர்ந்து அவர்களையும் இறைவனிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.